கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். பணம் நிதி சார்ந்த அவங்களுடைய சொத்துக்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இருக்குது, அதுக்காக மட்டும் பண்ணுறாங்களா இல்லை மதம் சார்ந்த உள்நோக்கமும் இல்லை? அதை நான் சொல்கிறேன். வியாபாரம் பண்ணுறாங்க, பசு மாட்டுகளை வந்து பிடிச்சி வியாபாரம் பண்ணுறாங்கிற பேரில் கும்பல் கொலை. இஸ்லாமியர்களா, இந்துக்களா, கிறிஸ்தவர்களா, இந்துக்களா, சீக்கியர்களா, இந்துக்களா, பௌத்தர்களா என்ற இந்த கான்ட்ராடிக்ஷனை வந்து சார் அதன் மூலமாக வந்து ஒரு கம்யூனல் போலரைசேஷன் தான் அதிமுக வாக்கு வங்கி. அவ்வளோதான். அந்த அதிமுக வாக்கு வங்கி இப்போ அவங்க பிளவு உண்டதுனால அதிமுக வாக்கு வங்கி ஒன்றும் பெருசாக செய்தார். இப்போ விஜயுடைய ரீல்ஸ் நானும் தான் இப்போ நான் பார்க்குறதுனால நான் ஓட்டு திமுக கூட்டணியோடு நாங்கள் இணைந்து பயணிக்கிறோங்கிறது தான் அந்த விமர்சனத்துக்கு அடிப்படையான. சிறுத்தைகள் பேசக்கூடிய அரசியலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு. வந்து திமுகவுக்கு வந்து விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்பட்டமான அவதூறு. திமுகவோடு நின்று இந்த அரசியலை பாதுகாக்க வேண்டிய இருந்தாருன்னா அப்பப்போ ஃபன்னியாக ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, பார்த்து ரசிச்சுட்டு இருக்கலாம். அது மட்டும் நம்ம மிஸ் பண்ணோம். கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். வக்ஃபு மசோதா நாடாளுமன்றத்தில் பெரும் புயலை கிளப்பியிருக்கக்கூடிய சூழலில் நாடாளுமன்றத்துடைய அலுவல்களில் கலந்துக்கிட்ட தொல் திருமாவளவனர்கள் மிகவும் கடுமையான முறையில் பாஜக அரசை சாடி பேசியிருக்கிறாரு. அவருடைய கோபத்துக்கான காரணம் என்ன இந்த மசோதாவில் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ நிலவக்கூடிய அரசியல் சூழல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்த நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர், நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம். வக்ஃபு சம்மந்தமான உங்களோட டிபேட்டை பார்த்தோம். அவ்வளவு கோபம் மணல் தெரிச்சுது. பொதுவாக திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது அவ்வளவு கோபப்பட மாட்டார். அந்த கோபத்துக்கான காரணம் என்ன சார்? இந்த மசோதா என்பது இஸ்லாமியர்களின் நலன்களுக்காக கொண்டு வரப்படுவதை போன்ற ஒரு தோற்றத்தை பாஜகவினர் உருவாக்குகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. அவர்களது நீண்டகால அஜெண்டா, செயல் திட்டம் பல. அவற்றுள் இது ஒன்று. அகில இந்திய அளவில் இராணுவத்துறைக்கு உள்ள சொத்து, ரயில்வே துறைக்கு உள்ள சொத்து ஆகியவற்றைப் போல மிக அதிகமான சொத்துக்களை கொண்ட ஒரு நிறுவனம் வக்ஃபு என்பதாகும். முதலிடத்தில் இராணுவம், இரண்டாவது இடத்தில் ரயில்வே, மூன்றாவது இடத்தில் வக்ஃபு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள சொத்துக்களை இந்த வக்ஃப் நிறுவனம் கொண்டிருக்கிறது. இது இஸ்லாமியர்களுக்காக, இஸ்லாமியர்களின் நலன்களுக்காக உருவாக்கி கொண்ட ஒரு அமைப்பு முறை, ஒரு நிறுவனம். இதில் இவர்கள் தலையிடுவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமான காரணம், அந்த சொத்துக்களை ஆர்எஸ்எஸ் போன்ற நிர்வாகிகளின் ஊடாக அபகரிப்பது தான். இந்த சட்டத்தை 1995ஆம் ஆண்டு சட்டத்தை திருத்தம் செய்கிறோம் என்கிற பெயரில் அதற்குள்ளே இவர்கள் தங்கள் சதித்திட்டத்தை ஊடுருவச் செய்கிறார்கள். குறிப்பாக அகில இந்திய அளவில் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் இருக்கிறது. அது இப்போது செயலிழந்து கிடக்கிறது. அந்த கவுன்சிலை இவங்க கட்டமைக்க போகிறாங்க. அதில் 22 உறுப்பினர்கள் இடம்பெறலாம். அந்த 22 உறுப்பினர்கள் இதற்கு முன்பு இஸ்லாமியர்களாகத்தான் இருந்தார்கள். இப்போது அதில் பெரும்பான்மையான அளவுக்கு இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினராக்குவதற்கான முயற்சி நடக்கிறது. இந்த சட்டத்திலே அதுக்கான இடம் கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 11 பேருக்கு மேல், 12 பேர் என்று சொல்கிறார்கள், 12 பேர் நான் முஸ்லீம்ஸ் அதிலே உறுப்பினர்களாக இடம்பெற முடியும். மாநில அளவிலான வக்ஃப் போர்டு, அதாவது வக்ஃப் வாரியங்கள், அந்த வாரியங்களில் 11 உறுப்பினர்கள் மொத்தம். 11 உறுப்பினர்களில் 7 உறுப்பினர்கள் வரையில் முஸ்லீம் அல்லாதவர்களை உள்ளே நியமனம் செய்வதென்கிற ஒரு வழியை இந்த சட்டம் கொண்டு வருகிறது. இந்த திருத்த சட்ட மசோதாவில் இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். அடுத்து சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர் வந்து முஸ்லீமாக தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஷரத்தை இதில் கொண்டு வராங்க. அப்படின்னா அவரும் வந்து நான் முஸ்லீம் தான். பெண்கள் 2 பேர் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்கிறாங்க. அது ஏற்கனவே பெண்கள் பல வாரியங்களில் இருக்காங்க, மாநிலங்களில் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண்களை போடுறதுல யாருக்கும் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்களின் நோக்கம் இஸ்லாமியர்களுக்கான நிறுவனத்திற்குள் இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக்கி அதன் நிர்வாகத்தை முற்றிலுமாக தன்மையப்படுத்துவது, அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவது. அதில் என்ன அவங்க செய்ய முக்கியமாக முயற்சிக்கிறாங்க அப்படின்னா,
நிறைய சொத்துக்கள் வந்து ஆவணம் இல்லாமல், முறையான ஆவணம் இல்லாமல் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் வந்து நீண்ட காலம் பொசிஷனில் வச்சுருக்கிற லேண்டு 10 ஏக்கர் இருக்குன்னா 10 ஏக்கர் வக்ஃப் செஞ்சிடலாம். ஆனால் அவர்கிட்ட வந்து அதுக்கு பட்டா இருக்காது. ஆனால் அவர் பயன்பாட்டில் வச்சுருந்துருப்பார். நிறைய நிலங்கள் அப்படி இருக்கும், பயன்பாட்டில் இருக்கும், ஆனால் பட்டா வாங்கியிருக்க மாட்டாங்க. குடியிருப்போம், ஆனால் பட்டா வாங்கியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கிராமங்களில் நிறைய பேர் குடியிருக்கிறாங்க, தலைமுறையாக குடியிருக்காங்க, ஆனால் பட்டா இருக்காது. நகர்ப்புறங்கள்லேயும் அர்பன்லேயும் அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம். தலித் மக்கள் குடியிருக்கிற பகுதியெலாம் வந்து பல தலைமுறையாக இருப்பாங்க, ஆனால் பட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ பட்டா இல்லாமல், முறையான ஆவணம் இல்லாமல் வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்துக்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் இருக்குது. இப்போ அதையெல்லாம் இவங்க வந்து முறையான ஆவணம் இல்லாத சொத்துக்கள், இது வந்து வக்ஃபுங்கிற பெயரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இது இஸ்லாமியர்கள் வந்து தங்களுடைய எண்ணிக்கை பலத்தால் அந்தந்த பகுதிகளில் வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களின் சொத்துக்கள் எல்லாம் வந்து கையகப்படுத்தி, இது வந்து நிதி சார்ந்த விஷயங்களா மட்டும், அதாவது பணம், நிதி சார்ந்த அவங்களுடைய சொத்துக்கள் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் இருக்குது, அதுக்காக மட்டும் பண்ணுறாங்களா இல்லை மதம் சார்ந்த உள்நோக்கமும் இல்லை? அதை நான் சொல்கிறேன். நிதிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொருளாதாரத்தால் எப்படி அவங்க வந்து அவங்கள பலவீனப்படுத்துறது, அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து அந்த வக்ஃபு சொத்துக்களில் மதரசா இருக்குது, கல்வி நிலையங்கள் இருக்குது, மசூதிகள் இருக்குது, கபர்ஸ்தான் சொல்லப்படக்கூடிய இடுகாடு சுடுகாடு அந்த நிலங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதிகள், தொல்பொருள், இதையெல்லாம் வந்து இவங்க முறையற்ற ஆவணங்கள் அல்லது ஆவணம் இல்லாத சொத்துக்கள் அப்படிங்கிற பேரில் இதை பூரா வக்ஃபு சொத்து இல்லைன்னு அறிவிக்கிறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இல்லை. இன்னொரு ஷரத்தும் அதில் படித்தோம், தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தால் பாதுகாக்கப்பட்ட இடங்களாக இருக்கும். உதாரணத்துக்கு தாஜ்மஹால் சொல்லலாம், ஹுமாயூன் டாம் சொல்லலாம். இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் வக்ஃபு சொத்துக்களாக தான் இருக்கும். இப்போ நம்ம கடந்த காலங்களில் பார்த்துட்டு இருக்கோம், சமீபமாகவும் பார்க்குறோம், நிறைய மசூதிகளை, பழமையான மசூதிகளை குறிவைத்து இவங்க நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படின்றது. அப்போ இது மத ரீதியான பிரச்சனை. இப்போ இந்த மாதிரியான பழமை வாய்ந்த மசூதிகளை எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு என்கிற பெயரால் கட்டாயமாக இடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது வக்ஃபு சொத்து இல்லைன்னு டிக்ளேர் பண்ண முடியும். டிக்ளேர் பண்ணக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கையை அந்த கமிட்டிக்குள்ளே இவங்களுடைய எண்ணிக்கையை கொண்டு வராங்க. இப்போது பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் அவங்க ஒட்டுமொத்த நிர்வாகமும் அவங்க கைக்கு போயிடும். அதில் நியமனம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் அவங்களுடைய ஆட்களாக தான் இருப்பாங்க. குறிப்பாக RSS ஆட்களாக இருப்பாங்க. யாரும் கேட்காட்டி புல்டோசர் வச்சு இடிக்க முடியும். ஏற்கனவே பட்டாளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வீடுகளையும் இடிக்கிறாங்க, புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க, வணிக வளாகங்களை இடிக்கிறாங்க, தனிநபர்களை தாக்குறாங்க. அப்புறம் மாட்டுக்கறி பிரச்சனையை கொண்டு வந்து வீடு புகுந்து அடித்து தாத்துறிங்கிற இடத்துல படுகொலை செய்கிற மாதிரி பண்ணுறாங்க. பசு வியாபாரம் பண்ணுறாங்க, பசு மாட்டுகளை வந்து பிடிச்சி வியாபாரம் பண்ணுறாங்கிற பேரில் கும்பல் கொலை, மாப் லிஞ்சிங், அந்த கும்பல் கொலை பண்ணுறாங்க. இப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு ஏற்கனவே விதைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் பரவிக்கிட்டு இருக்கிற சூழலில் இந்த நடவடிக்கைகளின் மூலமாக அதை மேலும் வந்து அவங்க வலுப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் எது எடுத்தாலும் தொல் திருமாவளவனர்கள் டைரெக்டாக ஹிட் பண்ணுறது RSS அமைப்பை. ஆனால் கடந்த சில வாரங்களாக பார்க்கும் பொழுது, கடந்த சில மாதங்களாகவே சொல்லலாமே, இந்த பழமையான மசூதிகள்கிட்ட போகாதீங்க, நீங்கள் அவுரங்கசீப் கல்லறை நீங்கள் எதுக்கு தோன்றீங்க, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியை டைரெக்டாக RSS அமைப்பை எதிர்க்கிறாங்களே. அவங்களுடைய மூத்த தலைவர்களே அந்த அவங்களுடைய ஸ்கீம்ஸுக்கு, அவங்களுடைய திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? அப்போ அந்த முரண்பாடு எங்கே அவங்களுக்குள்ளே வந்திருக்கு? இல்லை இது எதுக்காக அந்த மாதிரி RSS அது உடனடியாக ஷார்பன் பண்ணக்கூடாதுங்கிற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். நேரடியாக வந்து நீ அதை கையில் எடுத்திங்கன்னா இன்னும் நம்முடைய நீண்ட தூரம் நம்ம பயணிக்க வேண்டியது, அந்த வேலை திட்டத்துக்கு இது பாதிப்பு உருவாக்கும். அதனால் இது கொஞ்சம் சாஃப்ட் பேடல் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறையாக தான் இருக்கும். அதுலேருந்து அவங்க 100% முரண்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. RSSோட அவங்க வந்து மாறுபட்டு செயல்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க பிஜேபியினுடைய செயல் திட்டத்துக்கு அந்த நடவடிக்கைகள் ஒரு வேலை முற்றுக்கட்டையாக இருக்கலாம். அதனால் அதை நீங்கள் சாஃப்ட் பேடல் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அதை அணுகலான்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே அஜெண்டா தான். செயல் திட்டங்களுங்கிறதுல வந்து பெரிய மாறுபாடு கிடையாது, பெரிய வேறுபாடு கிடையாது. ஆனால் அப்ரோச்சஸில் வந்து வேறுபாடு இருக்கலாம். இவங்க பொலிட்டிக்கலாக திங்க் பண்ணி செய்ய வேண்டியிருக்கும், அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக திங்க் பண்ண வேண்டிய தேவை இல்லாமல் இருக்கும் RSS காரங்களுக்கு. இதை தவிர பெரிய வேறுபாடு அவங்களுக்குள்ள கிடையாது. இப்போ ஏற்கனவே CAA கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் எதிர்ப்பு நிறையா இருக்குன்றதுனால சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல், முழு அளவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. இப்போ இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும், வக்ஃபு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கடுமையான எதிர்ப்பு, மேற்கு வங்கம் கடுமையான எதிர்ப்பு, நார்த் ஈஸ்டில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. இது எப்படி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக தமிழ்நாட்டை தான் நேற்று அமித்ஷா அவர்கள் குறிப்பிடக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு பிரதானமாக இருக்குது. உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது கூட நோக்கம் இல்லை. அவங்க சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உருவாக்கி வச்சுக்கிறாங்க அவங்களுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு.
இந்த மாதிரி சிறுபான்மையினர் வந்து அச்சுறுத்தியே வச்சுருக்கணும். அந்த அச்சுறுத்தலுக்கு வந்து இந்த காரணங்கள் எல்லாம் அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதை விட முக்கியமாக இது வந்து கீழே டிபேட் உருவாகும். இந்துக்களா இஸ்லாமியர்களா, இந்துக்களா கிறிஸ்தவர்களா, இந்துக்களா சீக்கியர்களா, இந்துக்களா பௌத்தர்களா என்ற இந்த கான்ட்ராடிக்ஷனை வந்து ஷார்பன் பண்ணுறது. அப்படி அதன் மூலமாக வந்து ஒரு கம்யூனல் போலரைசேஷன் வந்து உருவாகும். அப்போ இந்துக்கள்ங்கிற உணர்வை வந்து மேலும் மேலும் வந்து கூர்மைப்படுத்துறது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் அது அவங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட்டாக இல்லைன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ அயோத்தியில் அவங்க தோல்வியை சந்திச்சிருக்காங்க. நேற்று தமிழ்நாடு எம்பிகள் எல்லாரும் பேசும்போது அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கான பெரிய பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் ஏன் மீண்டும் மீண்டும் இல்லை இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அப்படி முடிவு பண்ண முடியாது. இந்த கம்யூனல் போலரைசேஷனால் தான் இவங்க ஆட்சிக்கு வர முடியுது. அதுதான் பெனிஃபிட். அவங்க பாபர் மசூதியை இடித்ததுக்கு பிறகு தான் அவங்க மிகப்பெரிய ரைசர் ஆகிறாங்க, மிகப்பெரிய அளவில் எழுச்சி வர்றாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை 2 மடங்காக 3 மடங்காக வந்து வெற்றி பெறும் தொகுதிகளின் எண்ணிக்கை வந்து பெருகியிருக்கு. ஆட்சி அதிகாரத்தை அவங்க வந்து கைப்பற்றியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் வரலாம் 1984 2 எம்பி தான். 1991க்கு பிறகு அவங்க வளர்ச்சிங்கிறது ரொம்ப அதிகமாக போய் ஆமாம் அபாரமான வளர்ச்சி. அது எதனாலன்னா பாபர் மசூதி இடித்ததுனால. பாபர் மசூதி இடித்ததுனால என்ன ஒரு சென்டிமெண்ட் டெவலப் ஆயிருக்குன்னா, இந்துக்களுக்காக நிற்கிற ஒரே கட்சி இந்த கட்சி தான். ராமர் பிறந்த இடத்த வந்து பாபர் மசூதி கட்டிட்டாங்க. அப்போ அந்த பாபர் மசூதியை 400 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஒரு மசூதியை இடிக்கிற துணிச்சல், அதுக்கான ஒரு செயல் வீரியங்கிறது பிஜேபிகிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு கம்யூனல் போலரைசேஷனுக்கு வந்து நிகழ்ந்திருக்கு. வட இந்திய மாநிலங்களில் அதிகமாக நிகழ்ந்திருக்கு. ஏன் சவுத் உட்பட தமிழ்நாடை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே இந்த போலரைசேஷன் உருவாகிறது. அதனால தான் அவங்களால இப்போ தொடர்ந்து கான்ஸ்டிக்வெண்ட்டாக 3 முறை ஆட்சிக்கும் வர முடிகிறது. இப்போ அது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் தானே தவிர எந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அதனால் இந்த அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒன்றுன்னா அவங்க வந்து இன்னும் அவங்க வந்து காமன் சிவில் கோடு அது ஒன்று தான் இன்றைக்கி அவங்களுடைய அஜெண்டாவில் பாக்கியிருக்கு. ஆனால் உத்தரகாண்டில் ஆல்ரெடி அவங்க ஸ்டேட் லெவலில் பண்ணியிருக்காங்க. வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு காமன் சிவில் கோடை கொண்டு வரணும். நேஷ்னல் ஆக்ட் அது இருக்கணும். அது வந்து யூனியன் கவர்மெண்ட், ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே கட்சி, அதுதான் அவங்க அஜெண்டா. அப்போது கம்யூனல் போலரைசேஷன் என்கிற அடிப்படையில் இந்து பெரும்பான்மைவாதத்தை இங்கே நிலைநாட்டணும். இந்து பெரும்பான்மைவாதத்தை நிலைநாட்டுவதற்கு எவ்வளவு தூரம் வந்து சிறுபான்மை மக்களை அச்சுறுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் அச்சுறுத்தலாம். அதில் ரொம்ப அவங்க டார்கெட்டடாக வந்து முஸ்லீம்களை வைக்கிறது காரணம் என்னென்னா, முஸ்லீம்கள் வந்து பொலிட்டிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க கம்பேரிட்டிவ்லி. ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களோட ஆமாம் அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கலாக எமர்ஜ் ஆகிருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காங்க. அதனால தான் அவங்கள வந்து அவங்க குறி வச்சு அடிக்கிறாங்க. இஸ்லாமியர் ஓட்டே தேவையில்லைன்னு ஒரே ஒரு எம்பி கூட இஸ்லாமியர் எம்பி இல்லை. ஒரு தொகுதியில் கூட இஸ்லாமியர் அவங்க வேட்பாளரை நிறுத்த மாட்டாங்க. ஆனால் அவங்க இஸ்லாமிய நலன்களுக்காக நாங்கள் நிற்கிறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு இஸ்லாமியரை வேட்பாளரை நிறுத்த விருப்பம் இல்லாத அவங்க, ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்க விருப்பம் இல்லாதவங்க, இஸ்லாமியர்களுக்காக தான் முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தோம், இஸ்லாமிய பெண்களுக்காக, இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை முஸ்லீம்களுக்காக தான் நாங்கள் இந்த வக்ஃபு சட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை அல்ல. அடுத்து தனித்தனியான அடையாளங்களாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள்ங்கிற உணர்வோடு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் இருக்காங்க. இவங்க ஷியாவுக்கு தனியாக வக்ஃபு வாரி கொண்டு வரோம், போரா முஸ்லீமுக்கு தனியாக கொண்டு வருவோம், ஆகா கான் முஸ்லீம்களுக்கு தனியாக கொண்டு வருவோம், இப்படியெல்லாம் இவங்க சொல்வதன் மூலமாக அந்த முஸ்லீம் ஒற்றுமை வந்து அவங்க சிதைக்கிறாங்க. இப்போ தலித்துகள் மத்தியில் அப்படி தான் ஒரு கேட்டகரைசேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த கேட்டகரைசேஷனால் ஆல் இண்டியா லெவலில் தலித்துகள் வந்து இப்போ ஏற்கனவே அம்பேத்கர் மட்டுமே ஒரு அடையாளமாக வச்சு எல்லாம் சப்காஸ்டெல்லாம் மறந்து ஒரு ஜெய்பீம்ங்கிற முழக்கத்தில் ஒன்றா நின்னாங்க. இன்றைக்கி அதை வந்து உடைச்சிட்டாங்கலாம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நாங்கள் மைனாரிட்டி, எஸ்சிலேயே நாங்கள் மைனாரிட்டி, எஸ்சிலேயே நாங்கள் வந்து ரொம்ப வஞ்சிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை, அது உண்மையாக இருந்தாலும் கூட அந்த உண்மையை இவங்க பயன்படுத்தி அவங்க உடைக்கிறாங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது அதை விட இன்னும் முக்கியமானது. கரெக்ட். அந்த ஒற்றுமையை வந்து சீர்குலைக்கக்கூடிய வேலையை அவங்க வந்து ரொம்ப வெற்றிகரமாக செஞ்சிட்டாங்க. அதை இன்றைக்கி இஸ்லாமியர் மத்தியிலும் செய்கிறாங்க. இப்போ போரா முஸ்லீமுக்கு தனி வக்ஃபு வாரியம் உருவாக்குறோன்னா அந்த முஸ்லீம் வேணான்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ போரா முஸ்லீம் வந்து அந்த நிர்வாக கமிட்டிக்குள்ளே இவ்வளோ நாளாக இடம்பெறாமல் இருந்தாங்க. அதனால் நம்ம தனியாக ஒரு வாரியம் உருவாச்சுன்னா நாம் அதில் வந்து நிர்வாகம் செய்யும். அல்லாவின் பெயரால் கொடுக்கப்பட்டு இருந்த நன்கொடை வந்து இனி தனித்தனி கம்யூனிட்டி வகையில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, பிரித்து கொடுக்க போகிறாங்க. அது ஒரு நிரந்தர பிரிவை உருவாக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரியான சூது இந்த சட்ட மசோதாவுக்கு பின்னால் இருக்குது.
இப்போ இந்த சூது வந்து நாட்டு மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லணுங்கிறதுனால தான் நாம் வந்து இதை கடுமையாக எதிர்க்கிறோம். இப்போ நீங்கள் தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டதுனால தமிழ்நாட்டிலையும் தொடர்ந்து திருப்பரங்குன்றமாகட்டும் நிறைய இடங்களில் இந்த கம்யூனல் வயலன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் அடிக்கடி வர்றதை பார்க்க முடியுது. இந்த வக்ஃபை வச்சு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இவங்களால் களமாட முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த மசோதாவை வச்சு தமிழ்நாடு அரசியலில் எந்த அளவுக்கு இம்பாக்டை இவங்களால் ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இதை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே பெருசாக அவங்க வந்து பயன்பெற முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக மதம் சார்ந்த அடிப்படையிலான அரசியல் பாஜக எடுக்கக்கூடிய அந்த அரசியல் தமிழ்நாட்டில் இதுவரையிலும் எடுபடலை, இனியும் எடுபடாதுன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதுக்கு மக்கள் காரணமாக அரசியல் கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறது அது காரணம் நினைக்கிறீங்க? அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுக அதிமுக வந்து நீண்ட காலமாக மதம் சாராத ஒரு திராவிட அரசியலை வந்து முன்னெடுத்தாங்க, சனாதன எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்தாங்க. அதனால் மதம்ங்கிற அரசியல் அங்கே வந்து எடுபடலை. ரெண்டாவது வந்து மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு வந்து பெரிய அளவில் இருக்குது. பிஜேபி வந்து இன்னும் வந்து எங்களுடைய கட்சின்னு ஏற்றுக்கிற உளவியல் மக்கள்கிட்ட இல்லை. அந்த அரசியல் அவங்க சாதி அரசியலை பேசினாலும் கூட சாதி உணர்வு உள்ளவங்க கூட மதம் சம்பந்தமான நிலைப்பாட்டில் கொஞ்சம் அந்நியப்பட்டு தான் நிற்கிறாங்க பிஜேபியோட. சாதி உணர்வுள்ள அமைப்புகள் கூட பிஜேபியினுடைய மதவாத அரசியலுக்கு இன்னும் இப்போ ஈல்டாக்கல. நீங்கள் பேர் சொல்லும் பொழுது அதிமுக அதிமுகன்ற பெயரையும் குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனால் அதிமுக சமீப நாட்களாக பாஜகவுடனான நெருக்கமான தொடர்புக்கு அவங்க அது அரசியல் நெருக்கடி. ஆனால் அவங்க வந்து இவ்வளோ காலமும் திமுக வெர்சஸ் அதிமுக வெர்சஸ் திமுகன்னு ஒரு 50 ஆண்டு கால அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ளே போனதுனால தான் மதவாத சக்திகளால் அங்கே வந்து கால் ஊன்ற முடியல. இப்போது இந்த திராவிட கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி பலவீனப்பட்டால் கூட அங்கே அடுத்து வந்து நிலை பெறப் போவது வந்து மதவாத அரசியல் தான். இப்போ அதிமுக பலவீனப்பட்டு அவங்களால இனிமேல் வந்து ரிவைவ் ஆகி வர முடியாது, ஆட்சியை கைப்பற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுமையானால் அதில் பயன்பெறப் போவது வந்து பாஜக தான். பாஜகவுடைய அரசியல் அங்கே வந்து இப்போ அதிமுகவுடைய செயல்பாடுகளில் இந்த அவங்களுடைய மைனாரிட்டி ஓட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஓட் பேங்க். பாஜகவுடனான கூட்டணி, ஏன்னா ஜெயலலிதா மாதிரியான டால் லீடர்ஸ் இப்போ அதிமுகவில் கிடையாது, எடப்பாடி பழனிசாமியை தான் அவங்க நம்பி இருக்கிறாங்க. அமித்ஷாவுடனான பேச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவங்களுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களையும் மாறுபடுவாங்களோ வருங்காலத்தில், அரசியலுக்காகவும் இருந்தாலும் கூட அப்படி மாறுவாங்களோங்கிற அச்சம் நமக்கு இருக்குது. இப்போ டெல்லியில் வந்து அமித்ஷாவை பார்த்தது எடப்பாடியார் அந்த விவாதத்தை எழுப்பியிருக்கு, அந்த அச்சத்தையும் உருவாக்கியிருக்கிறது. எடப்பாடி அவர்களின் தலைமையிலான அதிமுக மீண்டும் பாஜகவோடு கைகோர்ப்பதனால் புதிய எழுச்சி உருவாகி ஆட்சியை கைப்பற்றுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே டெஸ்டட், ஏற்கனவே ஒரு தேர்தலில் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்று அவங்க தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. அதனால் வந்து மறுபடியும் வந்து ஒரு புதிய சக்தி அந்த அணிக்குள்ளே யாரும் இல்லை. ஆனால் அதிமுக ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை பாஜக பார்க்குறாங்க, அமித்ஷா பார்க்குறாரு, ஓபிஎஸ் எல்லாரையும் சேர்க்கக்கூடிய வேலைகளை அவர் பார்க்குறாரு. அப்படி ஒருங்கிணைந்தாலும் அதிமுக வாக்கு வங்கி அவ்வளோதான். அந்த அதிமுக வாக்கு வங்கி இப்போ அவங்க பிளவு உண்டதுனால அதிமுக வாக்கு வங்கி ஒன்றும் பெருசாக சிதறலை. அதனால தான் 65-66 இடங்கள் அவங்களால வெற்றி பெற முடியுது. அது எதை காட்டுதுன்னு சொன்னால் ஜெயலலிதா தலைமையிலான அந்த அதிமுகவுக்கு இருந்த வாக்கு வங்கி சிதறாமல் இருக்குது அப்படிங்கிறதான் அது வந்து உறுதிப்படுத்துது. அத்தனை இடங்கள் அவங்களால வெற்றி பெற முடிஞ்சுது. அதனால் வந்து தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு ஃபேக்ஷன்ஸ் இருந்தாலும் கூட 3 ஃபேக்ஷன் இருந்தாலும் கூட ஓட்டு வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுகங்கிற அந்த ரெட்டலைக்கு தான் மக்கள் வாக்களித்தாங்க. இப்போ அந்த வாக்குகள் வந்து இவங்களை சேர்த்தா தான் மறுபடியும் கன்சால்டேட் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. இவங்களை சேர்த்தா தான் மறுபடியும் கன்சால்டேட் ஆகும், அதே 65-66 இடங்கள் அவங்களால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து இருக்கிறதா நான் நம்பலை. மறுபடியும் அவங்களால அதே வாக்குகளை வாங்க முடியும். ஆனால் பாஜகவோட போனாங்கன்னா நிச்சயமாக அதில் வந்து ஒரு பெரிய சரிவு அவங்க சந்திக்க தான் நேருமே தவிர அவங்க கெயின் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. நான் டெல்லியில் தான் உங்களுக்கு தெரியும், நான் 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறேன், பாஜகவையும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறேன். நான் பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே சொல்லக்கூடியது, தமிழ்நாட்டில் எங்களுக்கு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இடம் குறைஞ்சபட்சம் அப்படியே நீடிக்கணும், 0 ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு தேசிய அளவில் பெரிய அவமானம் ஆயிரும், என்ன விலை கொடுத்தாலும், நான் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுறதுக்கு அந்த வார்த்தையை என்கிட்ட தலைவர்கள் சொன்னது, என்ன விலை கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த முறை பெரிய அளவில் வெற்றி பெறுவோம், எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும், ஆட்சியை பிடிக்கும். அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு பிஜேபி தரப்பில் சொல்கிறாங்க. பிஜேபி தரப்பில் சொல்கிறாங்க.
அப்படின்னா அவங்க ஸ்ட்ராட்டஜியாக அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னு. அந்த ஸ்ட்ராட்டஜியை முறியடிக்கிறதுக்கு தொல் திருமாவளவன் அவர்கள்ட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது? ஏன்னா இன்னும் 1 இயர் தான் இருக்குது அப்படின்னும் பட்சத்தில் அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இனி அடுத்தடுத்து பிரைம் மினிஸ்டரோட விசிட்ஸ் இருக்க போகுது, பிஜேபி லீடர்ஸோடைய மீட்டிங், ஏடிஎம்கே கூட்டணி, நிறைய அவங்க பிளான் வச்சுருக்கிறாங்க. அதனால் மீண்டும் சொல்கிறேன், என்ன விலை கொடுத்தாவது தமிழ்நாட்டில் நாங்கள் இந்த முறை அதிக இடங்களை கைப்பற்றுவோம் அப்படின்னு என்ன பண்ண போகிறார் தொல் திருமாவளவன்? இல்லை, தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையிலும் அப்படி விலை கொடுத்தெல்லாம் வெற்றியை வாங்கிவிட முடியாது. விலை கொடுத்து இன்னொரு அணியுடைய வெற்றியை சிதறடிச்சிட முடியாது, வீழ்த்தி விட முடியாது. அதுக்கு பல சான்றுகள் நாம் சொல்ல முடியும். கடந்த 2021 தேர்தலிலே கூட அதிமுக பிஜேபி ரொம்ப தாராளமாக செலவு பண்ணாங்க. அதிமுக அது கூட்டணியில் தேர்தல் செலவே பெருசாக பண்ணலைன்னா சொல்ல முடியாது. அது மாதிரி வாக்குகளுக்கு அவங்க பணம் கொடுக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. மிக கடுமையாக இறங்கி வேலை செஞ்சாங்க. பொருளாதாரம் தாராளமாக புழங்குச்சு. அதெல்லாம் தாண்டி தான் மக்கள் அந்த அணிக்கு எதிராக வாக்களித்தாங்க. அதுக்கு இந்த திமுக கூட்டணியுடைய பலம் ஒரு புறம் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அவர்ஷனும் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. பாரதிய ஜனதா வேண்டாம் அப்படின்னு குறிப்பாக இப்போ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள், தலித் மற்றும் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்கள், இடதுசாரி ஜனநாயக முற்போக்கு சக்திகள், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்க. இதுதான் அங்கே வெற்றிக்கு காரணம். அதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். விஜய் வர்றதுனால திமுக கூட்டணிக்கான வாக்கு வங்கி சரியும், அதன் மூலிமா நாங்கள் அந்த வெற்றியை அறுவடை செய்வோம். இந்த வியூகம் தான் அவங்க விஜய் வர்றதுனால திமுக கூட்டணியில் உள்ள வாக்குகள் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அது அதிமுக கூட்டணியில் இருக்கிற வாக்குகள் பாதிக்கப்படாதா? அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு சரிவு ஏற்படாதா? அல்லது பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடியவங்கெல்லாம் ஏன் மாறி இந்த பக்கம் ஓட்டு போட மாட்டாங்களா? அது ஒரு ஜென்ரலாக ஒரு இம்பேக்ட் இருக்குங்கிறத யாரும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையிலும் சினிமா பாப்புலாரிட்டிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. ஆனால் ஒப்பீட்டளவில் பார்க்கும்போது எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஒரு இம்பேக்ட் இன்றைய காலத்தில் ஒரு சினிமா ஹீரோவுக்கு இருக்குமானா இருக்காது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த வாக்காளர்களை விட அரசியல் புரிதல் உள்ளவர்களாக, விழிப்புணர்வு உள்ளவர்களாக, தலைவர்களையும் கட்சிகளையும் மதிப்பீடு செய்யக்கூடியவர்களாக, சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். அந்த 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 அவேர்னஸ்ங்கிறது ஒரு பெரிய இல்லை. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் விஜய் பேசுகிறத போட்டால் லட்சக்கணக்கில் வியூஸ் அது எல்லாமே உங்களுக்கு. இப்போ விஜயுடைய ரீல்ஸ் நானும் தான் பார்ப்பேன். இப்போ நான் பார்க்குறதுனால நான் ஓட்டு போட்டோன்னு அர்த்தம். சரி, அது வியூஸுங்கிறது யாருக்குன்னா லட்சக்கணக்கில் போகும். இப்போ வியூஸில் அதை அவங்க நம்புறாங்கன்றேன், பாப்புலாரிட்டி நம்புறாங்க. அது சோஷியல் மீடியா மேலே அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபெய்த் அது. பட் அது உண்மையானது இல்லை. அதை தாண்டி மக்கள் பொலிட்டிக்கலாக திங்க் பண்ணவும், பொலிட்டிக்கலாக செயல்படவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. வாக்களிக்கும் போது ரொம்ப பொறுப்புணர்வோடு வாக்களிக்கிறாங்க. ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வெறும் பாப்புலாரிட்டியில் ஈல்ட் ஆகலாம், சினிமா பாப்புலாரிட்டியில். அதை நம்ம முற்றிலும் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருக்கும். ஆனால் அது ஒரு வெற்றியை பாதிக்க செய்யும், வெற்றியை ஈட்டித்தரும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காது. திருமாவளவன் அவர்கள் கூடவே இருந்தவர்கள் வெளியே போய் உங்களை பற்றி தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறாங்க. நீங்கள் வேங்கை வயல் போகலை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களெல்லாம் பொது மேடைகளில், நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும். இது திருமாவளவன் அப்படின்ற தனிநபர் மீதான தாக்குதல் எடுத்துக்கணுமா, இல்லை உங்களோட கட்சி மீதான தாக்குதல் எடுத்துக்கணுமா, இல்லை நீங்கள் பயணிக்கக்கூடிய அந்த பாதை மீதான தாக்குதல் எடுத்துக்கணுமா? மூணாவதாக நீங்கள் சொன்னது தான். திமுக கூட்டணியோடு நாங்கள் இணைந்து பயணிக்கிறோங்கிறது தான் அந்த விமர்சனத்துக்கு அடிப்படையான காரணம். இப்போ நான் ஏன் திமுகவோட உறுதியாக நின்று பயணிக்கணும் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே காரணம், திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதன் மூலம் சனாதன சக்திகள் இங்கே காலூன்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. நான் அப்படி தான் பார்க்குறேன். இப்போ திமுக கூட்டணி பலவீனப்படுவதனால் திமுகவுக்கு மட்டும் பாதிப்பு ஏற்படாது, அந்த கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகளுக்கு அதனால் பாதிப்பு. திமுக பேசக்கூடிய அரசியல் திமுக மட்டுமே பேசக்கூடிய அரசியல் அல்ல, விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிற அரசியல். இப்போ திமுக பேசக்கூடிய அரசியலை பலவீனப்படுத்துகிறார்கள்னா விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலும் பலவீனப்படுத்துகிறார்கள் தான் அர்த்தம், அரசியலையும் பலவீனப்படுத்துகிறார்கள் தான் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் பேசக்கூடிய அரசியலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்குது. இது மேம்போக்காக பார்த்தா ஏதோ திமுகவுடைய அரசியலை தான் நாங்கள் பாதுகாக்க முயற்சிக்கிறோங்கிற மாதிரி.
அது வந்து சிலர் வேணும்னு அந்த மாதிரி ஒரு அவதூறுகளை பரப்புகிறாங்க. ஏதோ நாங்கள் திமுகவுக்கு முற்று கொடுக்குறோம். திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் முற்று கொடுக்கக்கூடிய அளவுக்கு திமுக ஒன்றும் பலவீனமாக இல்லை. அது 5 முறை 6 முறை ஆண்ட கட்சி, இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி. நேஷனல் லெவல்லையும் அவங்க வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த முடியுங்கிற அளவுக்கு நாடாளுமன்றத்திலையும் வந்து அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சி, 4வது பெரிய கட்சி இன்றைக்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த கட்சியை போய் விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் வந்து தாக்கி பிடிக்கிறாங்க, முற்று கொடுக்குறாங்கன்னா அது அரசியல் அறியாமை. அது விடுதலை சிறுத்தைகள் ஏன் நாங்கள் அதை பேசுகிறோம் அப்படின்னா, எங்கள் இருப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. விசிகேவனுடைய அந்த எக்ஸிஸ்டிங் பொசிஷன் இருக்கு இல்லையா, நாங்கள் எங்களுடைய இருக்க வேண்டிய இருப்புக்கான ஒரு கிரைசிஸ் இன்றைக்கி உருவாயிருக்கு. என்ன கிரைசிஸ்னால், நாங்கள் பேசக்கூடிய அரசியல் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. நாங்கள் பேசுகிறது வெறும் சமூக நீதின்னு மட்டும் அதை சுருக்கிற முடியாது. அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்த்தா அதை திராவிடம்ங்கிற மாதிரியும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். திராவிடம்ங்கிற அரசியல் திமுகவுக்கு மட்டுமே உரியதல்ல. திமுக அதை உயர்த்தி பிடிக்கிறது அல்லது முன்னிறுத்துகிறது அல்லது அதைத்தான் அடிப்படை கோட்பாடாக வைத்திருக்கிறது என்பது உண்மைதான் என்றாலும் கூட, ஆனால் இந்த கோட்பாட்டை வந்து தமிழ் மண்ணுக்கே அறிமுகப்படுத்தியவர்கள் பண்டிதர் அயோத்திதாசர், ரெவரண்ட் ஜான் ரத்தினம், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், அன்னை மீனாம்பாள் சிவராஜ். இவங்கெல்லாம் தான் வந்து திராவிட அரசியல் வந்து பெரியாருக்கு முன்னால் பேசியிருக்கிறாங்க. அவங்க எந்த பொருளில் பேசினாங்கன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் நாமெல்லாம் ஒன்று அப்படிங்கிற மொழி கலவையின் அடிப்படையில் பேசலை, அல்லது தக்ஷிண பாரதம் அப்படிங்கிற அடிப்படையில் தென்னிந்தியாங்கிற பேசலை. ஆரிய ஆதிக்கத்தை எதிர்ப்பது, பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்ப்பது, அது வந்து வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல். அந்த வர்ணாசிரம தர்மம் தான் இங்கே வந்து சாதிய பாகுபாடுகளை உருவாக்கியிருக்கு. அதனால தான் நாம் வந்து இங்கே நசுக்கப்பட்டிருக்கிறோம், கல்வி மறுக்கப்பட்டிருக்கு. எனவே இதிலிருந்து மேலனும் சொன்னால் அந்த சனாதன தர்ம அரசியலை வந்து எதிர்க்கணும். சனாதன தர்மம் இங்கே என்னவா அறியப்படுகிறதுனா, பார்ப்பனர்களின் கோட்பாடாக அறியப்படுகிறது. அதனால் அதை பார்ப்பனியம்னு அடையாளப்படுத்தினாங்க. அதை பார்ப்பனியம்னு அடையாளப்படுத்தினதே அம்பேத்கர், பண்டிதர் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், இந்த மாதிரியான தலைவர்கள் தான். பண்டிதர் அயோத்திதாசர் பிலாசபிக்கலாக வந்து நின்னார். ரெட்டமலை சீனிவாசனை விடவும் மற்ற தலைவர்களை விடவும், இன்னும் சொல்லப்போனால் அம்பேத்கருக்கு முன்பே அந்த கருத்தியலை இது பார்ப்பனர்களுக்கே உரிய கருத்தியல் அப்படின்னு அடையாளப்படுத்தியவர் பண்டிதர் அயோத்திதாச பண்டிதர். அவர் தான் முதல்ல திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார். அவருடைய காலகட்டத்தில் தான் திராவிட பாண்டியன் இதழ் வந்துச்சு. ரெவரண்ட் ஜான் ரத்தினம் ஒரு ஆசிரியர் நடத்தினது. அவரே உருவாக்கிய ஒரு இயக்கத்தின் பெயர் திராவிடர் கழகம் என்ற பெயர். பெரியார் 1944 உருவாக்கின திராவிடர் கழகங்கிறது ரெவரண்ட் ஜான் ரத்தினம் அவர்களால் 1880களிலே உருவாக்கப்பட்டுச்சு. அப்போது திராவிட அரசியலுடைய முன்னோடிகள் யார் அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட பிரிவில் பட்டியல் சமூகத்தில் பிறந்த அந்த அறிவுஜீவிகள் தான். அப்போ அவங்களுடைய அரசியலை வந்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் பேசுகிற அரசியல் அவங்க வந்து வெறும் திமுக எதிர்ப்புங்கிற பேரில் திராவிட அரசியலையே காலி பார்க்குறாங்கன்றீங்க. அப்போ திமுக எதிர்ப்புங்கிறது வேறு, அது திமுக எதிர்கொள்ளும். ஆனால் திராவிட அரசியல் எதிர்ப்புங்கிறது வேறு. திராவிட அரசியல் எதிர்ப்புங்கிறது பண்டிதர் அயோத்திதாசர் அரசியல் வரை நீளுது. அப்போ அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. திராவிட அரசியலை பாதுகாக்கிறது திமுகவை பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. திராவிட அரசியலை பாதுகாக்கிறதுங்கிறது வந்து வெறும் பெரியார் இயக்கங்களின் அரசியலை பாதுகாக்கிறதுன்னு பொருள் அல்ல. திராவிட அரசியலை பாதுகாப்பது என்பது நால்வர்ண அரசியலை அல்லது சனாதன தர்ம அரசியலை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அரசியல் திராவிட அரசியல். அந்த அரசியலை பாதுகாக்கணுன்றோம். இப்போ அதனால் நாங்கள் வந்து திமுகவுக்கு வந்து விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்பட்டமான அவதூறு. திமுகவோடு நின்று இந்த அரசியலை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா திமுக பேசுவதும் நாங்கள் பேசுவதும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. அப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் இதை எதிர்கொள்ள முடியும். ரெண்டாவது, திமுக கூட்டணின்னு நாங்கள் சொன்னால் கூட இந்த கூட்டணிக்கு பெயர் வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. நான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு அங்கமாக தான் பேசுகிறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அப்போ மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த நிலையில் நாங்கள் வந்து எப்படி இந்த வெறும் சீட்டு 4 சீட்டு 6 சீட்டுங்கிறதுக்காக கோஷிட்டு நாங்கள் வெளியே வந்து அந்த கூட்டணியுடைய ஒற்றுமையை சிதைச்சி அதை பலவீனப்படுத்தி இந்த சனாதன சக்திகள் வலுப்படுறதுக்கு நாங்கள் எப்படி இடம் கொடுக்க முடியும்? இல்லை, நீண்ட ஒரு உரையாடலாக போயிருக்கு. இறுதியான ஒரு கேள்வி, அண்ணாமலை அவர்களை மாற்றதா ஒரு பேச்சு டாக்ஸ் வந்திருக்கு. ஒருவேளை அவரை மாற்றப்பட்டால் திருமாவளவன் அவர்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவார்? ஏன்னா அவர் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுனாக எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயங்களையும் கருத்து சொல்கிறது, உங்களை டைரெக்டாக ஹிட் பண்ணுறது. ஒருவேளை அண்ணாமலையை மாநில தலைவர்லேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா திருமாவளவன் எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுவீங்க அண்ணாமலையை? அவர் வந்து
இல்லை அது அவங்களுக்கு உள்கட்சி விவகாரம் தான், அது இருந்தாலும் ஒரு அதில் வந்து சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தலைவராக இருந்தாருன்னா அப்பப்போ ஃபன்னியாக ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, பார்த்து ரசிச்சிட்டு இருக்கலாம், அவ்வளோதான். அது மட்டும் நம்ம மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிச்சயமா நீண்ட ஒரு உரையாடலாக கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் எல்லா டாப்பிக்கையும் பற்றி ரொம்ப கலகலப்பாகவும் இந்த உரையாடல் இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இவ்வளோ நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.